بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும். வழிகாட்டுதல்களில் மிகவும் அழகானது நபி அவர்களின் வழிகாட்டுதல் ஆகும். செயல்களில் மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படும் அனாச்சாரங்கள் ஆகும். ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்திற்கு இழுத்து சென்றுவிடும் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எச்சரிக்கையை நினைவூட்டியவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஈமானின் உறுதியும் இன்றைய நிலையும் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக சில நாட்கள் பல தகவல்களை நாம் அறிந்து வருகிறோம். அதில் இறுதியாக இந்த ஈமானில் உறுதிமிக்கவர்களாக நாம் இருந்து நாம் செய்யும் பிரார்த்தனை என்பது நமக்கு உறுதியான பிரார்த்தனையாக நாம் செய்யும் பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை, பிரார்த்தனை ஏற்கப்படும் விஷயத்தை அல்லாஹ் நமக்கு நிகழ்த்தி காட்டுவான் என்ற தகவல்களை எல்லாம் நாம் அறிந்து கொண்டோம். அதில் மிக முக்கியமாக நம்முடைய மக்களுக்கு மத்தியில பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த செயல்பாடு ரொம்ப குறைந்து விட்டது. எல்லாரும் மனதளவில் அல்லாஹுவை நம்பி இருக்கிறோம் என்று சொன்னாலும், நான் அல்லாஹை தான் நம்பி இருக்கிறேன், நான் அல்லாஹுவிடம்தான் எதா இருந்தாலும் முறையிடுவேன், அவன் தான் எனக்கு உதவி செய்வான் அப்படின்னு நம்பி இருந்தாலும், அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்டு அந்த பிரார்த்தனையை செய்யக்கூடிய நிலையில் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஏன் நம்ம இதில் அலட்சியமாக இருக்கிறோம் அப்படின்னா, பல பேர் இப்போ தொழுகை முடிந்த நிலையாக இருந்தாலும் அல்லது வேறு சந்தர்ப்பங்களாக இருந்தாலும் பல நபர்கள் இந்த பிரார்த்தனை விஷயத்தில் அலட்சிய போக்கோடு இருக்கிறார்கள் என்றால் அதற்கான மிக முக்கியமான காரணம், பிரார்த்தனை நம்ம கேட்டு என்ன ஆக போகுது அப்படிங்கிற நிலை ஏதோ ஒரு மறைமுகமான விதத்தில் அவருடைய மனதில் பதிந்து விட்டது தான். மனசுல நம்ம பிரார்த்தனை செய்கிறோம், ஒன்று செஞ்சா ஒன்று கிடைக்கும் என்று உறுதியாக நம்ம நம்பி இருந்தால் அதை கண்டிப்பாக செய்வோம். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நான் வேலைக்கு போனால் பெரிய அளவில் சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற நிலை இருக்குதுன்னா அந்த வேலையை அதிகமாக ஈடுபடுவோம், அதற்காக முனைப்பு காட்டுவோம், முயற்சி செய்வோம். அதே மாதிரி ஒருவரிடத்தில் ஒன்றை கேட்டால் அவர் தருவார் அப்படின்னு இருந்தா அவரிடம் அந்த விஷயத்தை கேட்போம். ஆனால் இவர்கிட்ட கேட்டா இதை தரமாட்டாரு. உதாரணத்துக்கு பள்ளிவாசலுக்காக வசூல் பண்றோன்னு வைங்க, வசூல் செய்யும் போது இவர்கிட்ட கேட்டா தருவாரு, இவர் நல்ல கொடை வல்லலாம் இருக்கிறாருன்னு தெரிஞ்சா உடனே கேட்போம், எத்தனை தடவைனாலும் கேட்போம். ஏன்னா ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனா ஒரு ஆளு ரொம்ப அவர்கிட்ட இருக்கக்கூடிய காசு பணத்தை வச்சு கஞ்சத்தனை செய்யறாருன்னா இவர்கிட்ட போய் வசூலுக்கு போகுமா
பள்ளிவாசலுக்காக கேட்போமா, அல்லது பள்ளிவாசல் மட்டுமல்லாம ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக, இந்த ஏழைகளுக்கு உணவளிக்கிறோம், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக போய் கேட்போமா? அவர் ஏற்கனவே கஞ்சனா இருக்காரு, இதை போய் கேட்டா அவர்கிட்டலாம் இன்னும் கிடைக்காதுங்கிற நிலைக்கு வரும். அப்ப நம்முடைய அன்றாட விஷயத்தில் நம்முடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னா, ஒருவரிடம் ஒன்றை கேட்டால் அது கிடைத்து விடும் என்ற நம்பிக்கை இருந்தால் அதிகமாக கேட்போம். அந்த நம்பிக்கை சாதாரண சில மனிதர்களின் மீது கூட நாம் வைக்கிறோம். ஆனால் நம்மை படைத்த இறைவனின் மீது அந்த நம்பிக்கையை முழுவதுமாக வைப்பதில்லை. அதனாலதான் பிரார்த்தனைகள் குறைந்து விட்டது. அல்லாஹின் மீதான அந்த நம்பிக்கையில் உறுதி இல்லாதனாலதான் பிரார்த்தனைகள்ல நம்ம பின்வாங்கி இருக்கிறோம். ஆனால் பிரார்த்தனையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதில் அளித்து விடுவான். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால மாமி முஸ்லிமின் யதுஉ பி தஅவத்தின், ஒரு முஸ்லிம் ஒரு பிரார்த்தனை செய்கிறார், லைஸ ஃபீஹா இஸ்முன், ஒரு பாவத்தை அவர் பிரார்த்தனை செய்யாமல், வலா கத்தியத்து ரஹிமின், ஒரு உறவை துண்டிப்பதற்காக பிரார்த்தனை செய்யாமல் ஒரு பிரார்த்தனை ஒருவர் செய்கிறாரு அப்படின்னா, இல்லா ஆய்தாஹுல்லாஹு பிஹா இஹ்தா சலாசின், 3 விதங்களில் ஒரு விதத்திலே அல்லாஹ் அந்த பிரார்த்தனைக்கு பதிலளித்து அவர் கேட்டதை கொடுத்துருவான். இன்னொரு அறிவிப்புல பாவத்தை பிரார்த்திக்காம, உறவை துண்டிப்பதை பற்றி பிரார்த்திக்காம, அவசரப்படாமல் இருக்கும் பட்சத்துல அல்லாஹ் அவர் கேட்டதை கொடுத்து விடுவான். 3 விதங்கள்ல அல்லாஹ் கொடுக்குறான். அந்த 3 விதம் என்ன? முதல் விதம், இம்மா அன் துஅஜ்ஜல லஹு தஅவத்துஹு, அவர் எதை கேட்டாரோ, எதை அல்லாஹ்விடம் முறையிட்டாரோ அந்த பிரார்த்தனையை அப்படியே அல்லாஹ் தந்து விடுவான், விரைவுபடுத்தி தந்து விடுவான். இது ஒரு முறை, கேட்டதை அப்படியே தந்துடுவான். அடுத்து வஇம்மா அன் யத்தஹிரஹா லஹு ஃபில் ஆஹிரா, கேட்டது அப்படியே கிடைக்கல, ஒரு ஆளு நான் பெரிய பைக் வாங்கணும்னு நினைக்கிறாரு, அல்லாட்ட துவா செய்யறாரு யாரெல்லாம் வாங்கணும்னு, கிடைக்கல அப்படின்னா 2வது விதம் என்ன? அல்லாஹ் மறுமையிலே அவருக்கான ஒரு சேமிப்பாக அதை ஆக்கி விடுவான். பைக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் துவா செய்யறேன் அப்படின்னா, அப்படிப்பட்ட அந்த துவாவை அல்லாஹ் நேரடியாக ஏற்று தருவதாக தான் தரலாம், அல்லது அதை தராமல் மறுமையிலே அதை விட மிக சிறப்பு வாய்ந்ததை இந்த பிரார்த்தனைக்காக, ஒரு பிரார்த்தனைக்காக அல்லாஹ் சேமிச்சு வச்சு மறுமையிலே தந்து விடுவான். அதனால பிரார்த்தனை செய்யறதுங்கிறது வீணாக போகாது. அடுத்து இன்னொன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஇம்மா அன் யஸ்ரிஃப அன்ஹு மினஸ்ஸூஇ மிஸ்லஹா, அவரிடம் ஒரு ஆபத்து வரும், ஒரு தீங்கு ஏற்படும் என்ற நிலை இருந்தால் அந்த தீங்கிலிருந்து அவரை திருப்பக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் செய்து விடுவான். ஏதோ ஒரு ஆபத்து வரணும் அப்படிங்கிற நிலை அவருக்கு இருந்திருந்தா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், உடனே அந்த தீங்கிலிருந்து அவர் பிரார்த்தனை செய்து அதை உடனே எல்லாம் நிறைவேற்றாம இருந்ததற்கு பதிலா வேற ஏதோ ஒரு ஆபத்து வர மாதிரி இருந்துச்சுன்னா அதுல இருந்து அல்லாஹ் அவரை காப்பாத்திடுவான். அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க. ஒண்ணு கேட்டதே கிடைச்சிரும், அல்லது இதற்கு பதிலா அல்லாஹ் தருவதற்கு பதிலாக மறுமையில் ஏதோ சிறப்பை நமக்கு நற்கூலியை தருவான், அல்லது கேட்டதற்கு பதிலாக அதை அப்படியே நமக்கு தராவிட்டாலும் மற்ற ஏதோ ஒரு ஆபத்து நமக்கு நிகழ இருப்பதாக இருந்தால் அதுல இருந்து நம்ம காப்பாற்றுவான் என்ற விஷயத்தை எல்லாம் இந்த விஷயத்துல இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்கன்னா, பிரார்த்தனைக்கு கண்டிப்பாக மதிப்பு இருக்கிறது. அல்லாஹ் ஒரு அடியான் கையை உயர்த்தி விட்டால், பிரார்த்தித்து ஒரு தேவையை கேட்டு கையை உயர்த்திட்டா வெறும் கையோடு அனுப்ப அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்றும் சொல்கிறார்கள். அதனால என்ன பிரார்த்தனை கேட்டாலும் மன உறுதியோடு, யா அல்லாஹ் எப்படியாவது இதை தந்துடு அப்படிங்கிற அந்த உறுதிப்பாட்டோடு, ஈமானில் உறுதியோடு நாம் பிரார்த்தனை கேட்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் இன்னும் சொல்கிறார்கள், இதா தஆ அஹதுக்கும், உங்களில் ஒருவர் பிரார்த்தனை செய்தால் ஃபல் யஅஸமில் மஸ்அலா, அவர் கேட்பதை அல்லாஹ்விடத்தில் வலியுறுத்தி கேட்கட்டும். வலா யகூலன் அல்லாஹும்ம இன் ஷிஅத ஃபஅல்தினி, யா அல்லாஹ் நீ நினைச்சா எனக்கு கொடு அப்படிலாம் கேட்கக்கூடாது. அப்படிலாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யக்கூடாது. யா அல்லாஹ் நீ எப்படியாவது எனக்கு தந்துடு. பொருளாதார கஷ்டத்துல இருப்பவர்கள் அந்த விஷயத்தில் அல்லாஹ்விடம் முறையிட்டு அல்லாஹ் என்னை தன்னிறைவாக்கிடு, கடன் இல்லாத வாழ்க்கையை கொடு, இப்படி கேட்கலாம். அல்லது மன நெருக்கடியில மன நிம்மதி இல்லாமல் இருப்பவர்கள் இந்த பிரார்த்தனையை, அல்லாஹ் எனக்கு மன நிம்மதியை என் வாழ்க்கை முடிகிற வரை தந்துடு அப்படின்னு
என்ன தேவை நமக்கு இருக்குதோ அது சின்னதா இருந்தாலும் பெரிதா இருந்தாலும் அல்லாஹ்விடத்துல முறையிட்டு கொண்டே இருக்க வேண்டும், அதை வலியுறுத்தி கேட்கணும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனா வலியுறுத்தி கேட்கிற அதே சமயத்துல நான் பிரார்த்தனை செய்யறேன், எத்தனை தடவை தான் ஒரு விஷயத்தை அல்லாஹ்ட்ட கேட்டுட்டே இருக்கிறது, இன்னும் கிடைக்க மாட்டேங்குத அப்படின்னு நிராசை அடைந்து விடக்கூடாது. லா தக்னத்தும் மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹுடைய அந்த அருளில் நீங்கள் நிராசை அடையாதீர்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். ஏன் அவசரப்பட்டு இன்னும் கிடைக்கலையே, எவ்வளவோ பிரார்த்தனை செஞ்சோம், இன்னும் நான் நினைச்சது நடக்கலையே, ஆசைப்பட்டது கை கூடலையே, இப்படியெல்லாம் அவசரப்பட்டா பிரார்த்தனைக்கு பதில் அளிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யுஸ்தஜாபுல் அஹதிக்கும் மாலம் யஅஜல், ஒருவர் அவசரப்படாம இருக்கிற வரைக்கும் ஒருவருடைய பிரார்த்தனைக்கு பதில் அளிக்கப்படும். எப்படி அவசரப்படுவாரு சில பேரு, தஅவுது ஃபலம் யுஸ்தஜபலி, நான் பிரார்த்தனை செஞ்சேனே அல்லாஹ் என் பிரார்த்தனை ஏத்துக்கலைய அப்படின்னு சில பேர் அவசரப்படுவாங்க. இன்னும் சில பேர் கது தஅவுது நான் பிரார்த்தனை செஞ்சேன் ஃபலம் அர யுஸ்தஜீபுலி, எனக்கு அல்லாஹ் எனக்கு பதிலளிக்கிற மாதிரியே தெரியலையே, இப்படியெல்லாம் அப்படியே சோர்வாகிறாங்க. பிரார்த்தனை செஞ்சு கிடைக்கலையே, ஃபயஸ்தஹ்சிரு இன்த தாலிக், அவர் அந்த நேரத்திலே சோர்வடைந்து விடுகிறார். அதனால துவா செய்யறதை விட்டுறாரு. இப்ப துவா செய்யறதை விடுறதுக்கான காரணம், அல்லாஹ் எப்படியும் நம் பிரார்த்தனையை செவியேற்று நமக்கான பிரதிபலனை தருவான் என்ற அந்த நம்பிக்கையில் உறுதியோடு இல்லாததுனாலதான் இப்படியான நிலைகள்லாம் ஏற்படுது. இப்ப முன்னர் வாழ்ந்த நபிமார்களுடைய நிலையை பாருங்க, எவ்வளவு உறுதியோடு ஒரு விஷயம் நடக்காதுன்னு தெரிஞ்சும், ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இருந்தும் கூட மனித கண்ணோட்டத்துல இது நடக்குமா நடக்காதாங்கிற மிகப்பெரிய சந்தேகக்குறியா இருந்தும் கூட அதை அல்லாஹ்விடம் முறையிடுபவர்களா இருந்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் திட்டமிட்டு கிணற்றில் தூக்கி போட்ட அந்த சமயத்திலே, அப்படி தூக்கி போட்டுட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவரை ஓனாய் கடிச்சிருச்சு அப்படின்னு பொய் சொன்னாங்களே, அந்த நேரத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப பாசத்தோடு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேசித்தார்கள். அந்த நேரத்திலையும் சொன்னார்கள், ஃபஸபுருன் ஜமீல், நான் அழகிய பொறுமையை மேற்கொள்கிறேன், வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தசிஃபூன், அல்லாஹ்விடமே நான் உதவி தேடிக்கொண்டே இருப்பேன். நீங்க எங்கேயோ ஓனாய் கடிச்சு போட்டுன்னு சொல்றீங்க, அது உண்மையோ பொய்யான்னு தெரியாது, ஆனா அல்லாஹ்விடம் நான் உதவி தேடிக்கொண்டே இருப்பேன்னு உறுதியா, ஓனாய் கடிச்சு போட்டுன்னு சொல்லி இரத்த கரையுள்ள ஒரு சட்டையையும் அவங்கள்ட்ட காட்டியும் கூட அவங்க அல்லாஹ் வேற ஏதோ விதத்துல எனக்கு என் பிள்ளைய திரும்ப கொண்டு வந்துருவான்னு உறுதியோட இருந்தாங்க. அதன் வெளிப்பாடு இறுதி காலகட்டத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆட்சியின் பொறுப்பிலே ஒரு அமைச்சராக இருந்து தன் தாய் தந்தையரை நல்ல விதத்தில் பராமரித்து அவர்களை சிறந்த கண்ணியமான இடத்தில் ஆக்கினார்கள். திரும்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்து பாசத்தோடு உறவாடக்கூடிய நிலையையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஆரம்பத்திலேயே ஆமா இப்படி நடந்து போச்சே, இதுக்கப்புறம் நம்ம பிள்ளை கிடைக்க வாய்ப்பில்லை, இந்த மாதிரிலாம் அவங்க தோண்டு போகல, உறுதியோடு இருந்தார்கள். பிரார்த்தனை செய்யும்போது அவ்வளவு உறுதி. இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு பல ஆண்டுகளாக முதுமை பருவம் வரைக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தது. அந்த நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தையை கொடு அப்படின்னா பிரார்த்தனை செய்யறாங்க. ஒரு முதுமை பருவத்துல தான் அவர்களும் இருக்கிறாங்க, அவங்களுடைய மனைவி இருக்கிறாங்க என்றாலும் அந்த நேரத்துல குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை என்று அவர்களை உணர்ந்திருந்தாங்க. இருந்தாலும் பிரார்த்தனை செஞ்சாங்க. அவங்களே இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு எப்படி உணர்ந்திருந்தாங்கன்னா, ஃபௌஜஸ மின்ஹும் ஹீஃபத்தன், மலக்குமார்கள் உங்களுக்கு இந்த மாதிரி குழந்தையை அல்லாஹ் பரிசளிக்க போறான் அப்படின்னு நற்செய்தி சொல்ல வந்த பொழுது, வபஷரூஹு பி குலாமின் அலீம், நன்கு அறிந்த ஒரு சிறுவரை ஒரு குழந்தையை பற்றி அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யறான், நற்செய்தி சொல்கிறான் அப்படின்னு சொல்லும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியார் முன் சக்கத் வஜ்ஹா, ஆச்சரியப்பட்டு முகத்தையே அறைந்து கொள்கிறார்கள். எப்படி நடக்கும் அப்படின்னு முகத்தையே அவர்கள் அடித்துக் கொள்கிறார்கள். காலத்து அஜூசுன் அகீம், நான் மலடையான கிழவியா இருக்கிறன,
ஏன்னா முதுமை வயத அடைஞ்சிட்டன, எனக்கு எப்படி குழந்தை வரும் அப்படின்னு அவர்கள் ஆச்சரியப்படுறாங்க. அவங்களுக்கு இது வாய்ப்பே இல்லை. ஏன்னா சமூக கண்ணோட்டத்துல மனித பார்வையில் இதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது தான். இருந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறுதியான ஈமானோடு பிரார்த்தனை செய்தார்கள். அதன் மூலமாக அல்லாஹ் 2 வாரிசுகளை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அதுக்கு அல்லாஹை புகழ்ந்த சம்பவத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் துவா செய்கிறார்கள், அல்லாஹை புகழ்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹப லி அலல் கிபரி, என்னுடைய முதுமை பருவத்தில் இஸ்மாயில வ இஸ்ஹாக், இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் எனக்கு பரிசளித்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் அப்படின்னு துவா செய்யறாங்க. வாய்ப்பே இல்லை என்ற நிலையில் ஒரு நிலை இருந்தாலும், ஒரு இயல்பான ஒரு சூழல் இருந்தாலும் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் தொடர்ச்சியாக அல்லாஹ்வின் மீது கொண்ட நம்பிக்கையினால் உறுதிமிக்க நிலையிலே அவர்கள் பிரார்த்தனை செய்யறாங்க. அந்த மாதிரி நம்ம பிரார்த்தனை செய்யறோமா? நம்ம வாழ்க்கையில எவ்வளோ சில கஷ்டங்கள் இருக்கும், எவ்வளோ ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கும். நான் சிறந்த கல்வியாளராக ஆகணும் அப்படிங்கிற ஆசை சிலருக்கு இருக்கும். சிறந்த தொழில் அதிபராகணும், வியாபாரத்தை முன்னேற்றி பல கடைகளை நான் திறந்து சிறந்த தொழில் அதிபராகணும், இந்த மாதிரி சில ஆசைகள் இருக்கும். இப்போ ஆசைகள், தேவைகள் இதையெல்லாம் மனிதர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், மனிதர்களே அன்துமுல் ஃபுக்கரா, நீங்கள் இறைவனிடம், ஃபுக்கராவ் இல்லல்லா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தேவையுடையவர்கள் தான். அல்லாஹ்விடத்தில் நீங்க கேட்டுத்தான் ஆகணும். ஏன் அல்லாஹ்விடத்தில் நீங்க தேவையுடையவர்களாகத்தான் இருக்கிறீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறானே, அந்த அடிப்படையில் நம் பிரார்த்தனையை உறுதியோடு கேட்பவர்களாக இருக்கணும். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில முதுமை பருவம் வரைக்கும், எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதுமை பருவம் வரைக்கும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்களோ பிள்ளை பேருக்காக, அந்த மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிரார்த்தனை செஞ்சாங்க. அவங்க செய்யும் போதே இது நாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா, ரொம்ப மறைமுகமா பிரார்த்தனை செய்யறாங்க. என்ன அல்லாஹ்விடத்துல சொல்றாங்கன்னா, இன்னி வஹனல் அதுமும் இன்னி, இறைவா என்னுடைய நரம்பு எலும்பு எல்லாம் பலவீனமாயிடுச்சு. வஷ்தஅல ரஅசு ஷைபா, என்னுடைய அந்த முடியெல்லாம் நரைத்து விட்டது, நரையால் மின்னுகிறது. இதெல்லாம் இருக்கு. கான திம்ராத்தி ஆக்கிரா, என்னுடைய மனைவியோ பிள்ளை பேர் அற்றவளாக ஆகிவிட்டார். இப்படிதான் இருந்தாலும் ஃபலம் அக்கும் பி துஆயிக ரப்பி ஷகியா, என் இறைவா நான் உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்வதை விட்டு துர்பாக்கியசாலி பின்வாங்க மாட்டேன். நான் முதுமை அடைஞ்சிட்டேன், வெள்ள முடி வந்துருச்சு, எல்லாம் பலவீனம் ஆகிவிட்டது என்று இருந்தும், என் உடல்ல எந்த பலம் இல்லை என்று இருந்தும், அந்த நேரத்தில் நான் உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்வதில் பின்வாங்க மாட்டேன். நீ ஏதோ ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவாய், இது சாத்தியமே இல்லைன்னு இருந்தாலும் நீ ஒரு விஷயத்தை எனக்கு தீர்வாக கொடுப்பா என்று நம்பிக்கொண்டே கேட்கிறேன்னு கேட்டுட்டே இருக்காங்க. ரப்பி லா ததர்னி ஃபர்தா, இறைவா என்னை தனியாளாக விட்டு விடாதே. அன்த கைருல் வாரிசின், நீ தான் எனக்கு சிறந்த வாரிசை தரணும், வாரிசை தருபவர்கள் நீ தான் சிறந்தவன்லாம் என்றெல்லாம் பிரார்த்தனை செய்கிறார்கள். அதன் வெளிப்பாடு அல்லாஹ் அவர்களுக்கு நற்செய்தி சொல்கிறான். இன்னான் உபஷிருக்க பி குலாம், ஒரு குழந்தையை பற்றி உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறோம். இஸ்முஹு யஹ்யா, அவருடைய பெயர் யஹ்யா என்று அல்லாஹ் சொல்கிறான். அது சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுக்கே பெரிய ஆச்சரியம். கால ரப்பி அன்னா யக்கூனுலி குலாம், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? நான் முதுமை வயதில் இருக்கிற, என்னுடைய மனைவி மிகவும் முதிய வயதில் இருக்கிறாங்க, எப்படி குழந்தை பிறக்கும்னு இவங்க தான் பிரார்த்தனை செஞ்சாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான், நாங்க இப்படி இருந்தாலும் நீ குழந்தையைத்தானு பிரார்த்தனை செஞ்சாங்க. ஆனால் அந்த நிலை வரும் பொழுது எப்படி இது நடந்துச்சுன்னு ஆச்சரியப்படுறாங்க. அப்ப அந்த பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹ் எப்படியாவது தந்து விடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை முன்வைத்து தான் அவர்களும் செஞ்சாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் நபி அவர்களும் எப்படியாவது அல்லாஹ் தந்து விடுவான் என்ற நம்பிக்கையில் துவா செய்தார்கள். அதனால அந்த நம்ம கேட்டது அதிசயமாக அல்லாஹ் தந்த பிறகும் அவர்களும் ஆச்சரியப்பட்டாங்க. இப்ராஹிம் நபியுடைய மனைவியும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை தெரிவித்தார்கள். அப்படி என்றால் நாம் மிக முக்கியமாக
மிக பிரதானமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய பிரார்த்தனையில் உறுதி மிக்கவர்களாக நாம இருக்கணும். இந்த உறுதி இல்லாததுனால என்ன நடக்குது? இந்த அல்லாஹ் எப்படி நமக்கு தந்துருவாங்கிற உறுதி இல்லாதனால, நான் எத்தனையோ தடவை கேட்டேன், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் கேட்டேன் தரலையே அப்படின்னு அவசரப்படக்கூடாது, பொறுமையோடு கேட்கணும்னு சொல்றாங்களே. இந்த பொறுமையோடு கேட்காததுனால என்ன நடக்குது? அல்லாஹ் பொறுமையோடு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் துஆ செய்யுங்கள்லாம் சொல்றான். இந்த பொறுமையோடு அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையை நம் மனதில் உறுதியாக வைக்காததால் அல்லாஹ் அல்லாத வேறு பலரிடத்தில் போய் பிரார்த்தனை செய்யறாங்க. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற மிக படு மோசமான காரியத்திற்கு இந்த ஈமானில் உறுதி இல்லாததால் தடம்புரலாகிறார்கள் பல பேர். அல்லாஹ்விடத்துல கேட்டேன், அல்லாஹ் தரல, என் நோய் நொடி நீங்க அல்லாஹ்ட்ட முறையிட்டேன், நீங்கள, அதனால தர்கால போய் கேட்கிறேன், இப்படின்னு இணை கற்பிப்புக்கு செல்லக்கூடியதற்காக ஒரு வாய்ப்பாக அமைகிறது இந்த ஈமானில் உறுதி இல்லாததனால். அதனாலதான் அல்லாஹ் இந்த போன்ற வரலாறுகள் மூலமாக நாம் எவ்வளவு ஈமானின் உறுதியோடு பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும் என்ற விஷயங்களை விளக்குகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட முன்னர் வாழ்ந்த பனு இஸ்ரவேல சமுதாயத்தில் வாழ்ந்த சில நபர்களை பற்றி நமக்கு அறிவிக்கிறார்கள். ஒரு ஆளு இன்னொரு நபரிடத்தில் கடன் வாங்குறாரு. கடன் வாங்கிட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா, நான் கடன் கொடுத்தவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு கடன் கொடுத்துருக்கிறேன், யாராவது சாட்சியா கொண்டு வா அப்படின்னு சொல்லும் போது, கடனை வாங்கினவரு கஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹ்வே சாட்சியாளனா இருக்க போதுமானவன் அப்படிங்கிறாரு. அப்படியா, சரி ஓகேன்னு கொடுத்தவர் கடனை கொடுத்தவரும் ஒத்துக்கிறாரு. அடுத்தது ஏதாவது ஒரு பொறுப்பாளி, இந்த கடனை நான் உனக்கு தரேங்கிறதுக்கு ஒரு பொறுப்பாளியை கொண்டு வா அப்படிங்கிறார். ஏன்னா இவர் கடன் கொடுக்கக்கூடிய தொகை 1000 தீனார், அல்ஃபு தீனார் என்று ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. 1000 தீனார்களை கொடுக்கிறாரு. 1000 தீனாரை இவர் கொடுக்கும் போது யாராவது ஒரு பொறுப்பாளி, இப்ப நீ ஒரு வேலை தரத்துக்கு லேட் ஆகும்னா இவர் தான் பொறுப்புங்கிற மாதிரி பொறுப்பாளியை நியமின்னு சொல்றாரு. அதற்கு கடனை வாங்கினவரு அல்லாவே பொறுப்பாளி, கஃபா பில்லாஹி கஃபீலா, பொறுப்பேற்பதற்கு அவனே போதுமானவன்கிறாரு. இவரும் ஒத்துக்கொள்கிறார். அதனால ஒத்துக்கிட்டு என்ன ஒப்பந்தம் போடுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டைம், இந்த நாளுக்குள்ள நீங்க இந்த கடனை திரும்ப கொடுக்கணும்னு டைம் போடுறாங்க. சரின்னு 1000 தீனாரை வாங்கிட்டு இவரு கடல் கடந்து சென்று விடுகிறார். அவர் தேவையையும் முடித்து விடுகிறார். எந்த டைமுக்குள்ள கடனை திரும்ப கொடுக்கணுமோ அந்த நேரம் வருகிறது. அந்த நேரத்துல அந்த கடல் கடந்து அவர் இருக்கிறாரு. இந்த நாட்டுக்கு, இந்த கரைக்கு அந்த 1000 தீனாரை அனுப்பி வைக்கிறதுக்கு எந்த வாகனமும் அவருக்கு கிடைக்கல. யாராவது போனாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து விடலாம் அப்படின்னு பார்க்கிறாரு. அந்த கப்பல் செல்கிறதா என்று தேடுகிறார், கிடைக்கல. அதனால இவர் என்ன செய்யறாருன்னா, அந்த 1000 தீனாரையும் அந்த 1000 தீனாரோடு சேர்ந்து ஒரு கடிதத்தையும், இந்த மாதிரி உங்கள்கிட்ட வாங்கின இந்த டேட், இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் சொல்லி இந்த இதுக்காக தான் திரும்ப கொடுக்குறேங்கிறத விஷயத்த கடிதத்தையும் எழுதி 1000 தீனாரையும் சேர்த்து ஒரு கட்டையிலே, ஒரு பலகையிலே கட்டி கொண்டு வராரு. கடலுக்கிட்ட கொண்டு வந்துட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யறாரு. அல்லாஹ்விடத்துல என்ன பிரார்த்தனை செய்யறாரு அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னக்க தஅலமு இன்னி குன்து தஸல்லஃப்து ஃபுலானன் அல்ஃப தீனார், யா அல்லாஹ், இந்த மனிதர்கிட்ட நான் 1000 தீனாரை கடன் வாங்கினேங்கிறது உனக்கு தெரியும். ஃபஸஅலனி கஃபீலா, என்னிடத்துல ஒரு பொறுப்பாளரை கேட்டாரு. கஃபா பில்லாஹி ஃபகுல்து கஃபா பில்லாஹி கஃபீலா, நான் என்ன சொன்னேன், அல்லாஹ் தான் பொறுப்பேற்க போதுமானன்னு சொல்லிட்டேன். ஃபரலிய பிக், அவரும் உன்னை பொறுப்பாளரா எடுத்துக்க அவரு ஒத்துக்கிட்டாரு. என்கிட்ட அவர் ஒரு சாட்சியாளரை கேட்டார். அந்த நேரத்துல கஃபா பில்லாஹி ஷஹீதா அப்படின்னு சொன்னேன், அல்லாஹ் தான் சாட்சி இருக்க போதுமான சொன்னேன். ஃபரலிய பிக், அவர் அதையும் ஏத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வா இன்னி ஜஹத்து அன் அஜித மர்கபன் அபாசு இலைஹில்லதி லஹு, அவருக்கு எது சொந்தமானதோ, என்ன கடனை வாங்கணும் இந்த டைமுக்குள்ள நான் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் அவருக்கு அனுப்புறதுக்காக வாகனங்களை தேடினேன். அந்த நேரத்துல ஃபலம் அக்தீர், என்னால அது முடியல, அதனால எல்லாம் உன்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபரமா பிஹா ஃபில் பஹர், கடல்ல அதை தூக்கி போட்டுடுறாரு. கட்டையும் பலகையும் அந்த 1000 தீனாரும் அதே மாதிரி கடிதத்தையும் வச்சிருந்தாருல, அதை அப்படியே கடல்ல தூக்கி போட்டுடுறாரு. யால நீ எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருன்னு துவா செஞ்சுட்டு போட்டுடுறாரு. அவருடைய பிரார்த்தனையில்
அவருடைய மனதின் உறுதி எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. அவருடைய நேர்மை அதோடு சேர்த்து எப்படியாவது அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்து விடுவான் என்ற நம்பிக்கையில் போட்டு விடுகிறார். போட்டுட்டு இவர் திரும்பி வந்துடுறாரு. அந்த கரையில கடன் கொடுத்தவரு காத்துட்டு இருக்கிறாரு. டைம் ஆயிடுச்ச, இந்த நாள்ல அவரை கடன் திரும்ப தரணுமே, யாராவது வாகனத்துல வராங்களான்னு பார்த்துட்டு இருக்கும் போது இந்த கட்டையையும் அவர் பார்த்து விடுகிறார். அந்த கரையிலிருந்து இவர் இருந்த கரை வரைக்கும் அல்லாஹ் அப்படியே அந்த கட்டையை பாதுகாத்து வந்து கரெக்டா இவர் வந்த நேரத்துல, கடனை ஏற்கனவே கொடுத்தவர் வந்த நேரத்துல கரெக்டா அந்த கட்டையும் பார்க்க வைக்கிறான். அவரும் அதை எடுத்து அதை பெற்றுக்கொள்கிறார். யோசித்து பாருங்க, இது இப்படி ஒண்ணு நடக்குமா அப்படின்னு ஒரு ஆள் எதிர்பார்க்க முடியுமானா இதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. எப்படி கடல்ல இப்படி போவோம், எப்படி இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா எல்லாருமே நடக்கும். ஆனால் இப்படி நடக்கும், அல்லாஹ் நடத்தி காட்டுவான் என்ற நம்பிக்கையில் உறுதியோடு அந்த பிரார்த்தனையை அவர் செய்திருக்கிறார். அதை அல்லாஹ் நிறைவேற்றியும் இருக்கிறான். இப்படி நம்முடைய பிரார்த்தனையின் உறுதி இருக்குதா? யோசிச்சு பாருங்க. இது நடக்குமா, இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற பயத்தோடய வாழ்றோம். அதனாலதான் இந்த ரிஸ்க் விஷயத்துல உணவை பெறுவது, அதாவது நமக்கு இந்த நாள்ல சம்பாத்தியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதுலாம் பல பேர் பயத்தோடய வாழ்றோம். நான் இப்ப இங்க சம்பாதிக்க போலாம், நமக்கு சாப்பாடுக்கு என்ன ஆகுறது, என் வாழ்வாதாரத்துக்கு என்ன ஆகுறதுன்னு பல பேர் பயத்திலே வாழ்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, லவ் அன்னக்கும் தவக்கலூன ஹக்க தவக்குலிஹி, நீங்கள் அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறையில், தவக்குள் வைக்க வேண்டிய முறையில், இறைவனை சார்ந்திருக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் அல்லாஹ்வை சார்ந்திருந்தால், நீங்கள் துர்ஸகூன கமா யுர்ஸகு தைர், பறவைகள் எப்படி உணவளிக்கப்படுகிறதோ அப்படி உங்களுக்கு உணவளிக்கப்படும். பறவைகள் காலையில வெறும் வயிறோடு செல்கிறது, மாலையில் வயிறு நிரம்பி வருகிறது. அது எங்க போகுதுன்னே தெரியாது, என்ன செய்யுதுன்னு தெரியாது, உணவு கிடைக்குமா கிடைக்காதான்னு அதுக்கு தெரியாது. ஆனால் காலையில் வெறும் வயிற்றோடு செல்கிறது, மாலையில் வரும் பொழுது வயிறு நிரம்பி வருகிறது. இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு உணவளிப்பான். ஒமாமின் தாபத்தின், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த உயிரினமா இருந்தாலும் லா தஹ்மிலு ரிஸ்கஹா, அதனுடைய உணவை அது சுமப்பது கிடையாது. அல்லாஹு எர்சுகுஹா வையாக்கும், உங்களுக்கும் அந்த உயிரினங்கள் அனைத்திற்கும் அல்லாஹு தான் உணவளிக்கிறான் என்றெல்லாம் அல்லாஹ் பல வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். அதனால் அல்லாஹ் நமக்கு உணவளிப்பான், நம் தேவைகளை பூர்த்தி செய்வான், நம்முடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பான், நம்முடைய கோரிக்கைகளை செவியேற்பான், நம் வாழ்க்கையில் சிறந்த நிலையை ஏற்படுத்துவான் என்ற அந்த உறுதிமிக்க நம்பிக்கையின் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக நம்முடைய ஈமானின் உறுதியை பலப்படுத்த வேண்டும். எப்படி எந்த சோதனை வந்தாலும் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் என்ற உறுதியும், மறுமையில் இதற்கான ஒரு சிறந்த நிலையை அடைய முடியும் என்ற தைரியமும் எப்பொழுதும் நம்ம மனதில் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல துயரங்கள் ஏற்பட்ட போதெல்லாம் உடனே மறுமை சிந்தனையை தான் கொண்டு வந்தார்கள். அதுதான் ஈமானின் உறுதியை அவர்களுக்கு பலப்படுத்தியது. தன்னுடைய மகன் மரணித்த பொழுது, ஒரே ஒரு மகனாக இருந்த இப்ராஹிம் என்ற தன் மகன் மரணித்த பொழுது அவர்களுக்கு கண்ணிலிருந்து கண்ணீர் வடிக்கிறார்கள். பல சோக நிகழ்வு இருக்குது. இருந்தாலும் அல்லாஹ் விரும்பாத வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரன் மரணிக்கும் பொழுது அந்த நேரத்தில் அவர்களுடைய நிலை எப்படி இருக்குதுன்னா, பேரன் மரணிச்சுட்டாங்க, மரணிக்கக்கூடிய நேரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஜெய்னப் என்ற தன் மகளிடத்தில், ஜெய்னப் என்ற நபிகளாரின் மகளுடைய மகள் பிள்ளை தான் உமாமா என்ற ரசூலுடைய பேர குழந்தை. அந்த பேர குழந்தை மரணிக்கக்கூடிய தருவாயில் இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகிறார்கள், லில்லாஹி மா அகத, அல்லாஹ் எதை எடுத்துக்கொண்டானோ அது அவனுக்குரியது என்றார்கள். ஏன்? அல்லாஹ்விடத்திலிருந்து தான் வந்தோம், அல்லாஹ் தான் நம்மளை எடுத்துக்கொள்றான், அல்லாஹு தான் கொடுத்தான், அது அவனுக்கு சொந்தமானது, அல்லாஹு தான் எடுக்கிறான், அதுவும் அவனுக்கு சொந்தமானது என்று சொல்லி, எதை இழந்தாலும், எது நம்மை விட்டு தவறை சென்றாலும், நம்மை விட்டு எது நழுவி சென்றாலும் அது இறைவனுக்கு சொந்தமானது, அதை அவன் எடுத்துக்கொள்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதுல உறுதியா இருக்கணும். இன்னா லில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்விற்கே சொந்தமானவர்கள், இன்னா இலைஹி ராஜிஊன்,
நாங்கள் அவனிடமே திரும்ப செல்ல போகிறோம் அப்படிங்கிற வார்த்தைய ஒரு இழப்பு வந்தால், சின்ன பாதிப்பு ஏற்பட்டால் எல்லா நேரத்திலையும் சொல்லணும். ஒரு ஆள் மௌத்தா போனா மட்டும்தான் சொல்லணும்னு இல்லை. எப்போதெல்லாம் துன்பம் வருகிறதோ அப்போதெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வார்த்தையின் கனத்தை யோசித்து பாருங்கள். நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவங்க. அல்லாஹ் எப்படியும் அவனிடத்துலதான் நம்முடைய மீளுதல் இருக்குது. என்னவா இருந்தாலும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அவன் நம்முடைய கோரிக்கைகளை, தேவைகளை முறையிடுவோம். அல்லாஹ் நமக்கு தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கணும். ஒருவேளை நமக்கு கிடைக்க நாம் நினைத்தது, ஆசைப்பட்டது கிடைக்காமல் போனாலும், நாம் எதிர்பார்த்தது நடக்காமல் இருந்தாலும், அந்த நேரத்தில் நாம் இது இறைவனுக்கு சொந்தமானது. எனக்கு இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸோ, என்னுடைய குடும்ப உறவினர்களோ, என்னுடைய உயிர் தோழர்களோ, இவர்கள் எல்லாம் என்னோடு இருக்கிறார்கள், தாய் தந்தை என்னோடு இருக்கிறார்கள் என்றாலும் இதையெல்லாம் எனக்கு தந்தது இறைவன். இதையெல்லாம் என்னிடமிருந்து எப்பொழுது வேண்டுமானாலும் அவன் எடுத்துக்கொள்வதற்கு அவன் அதிகாரம் படைத்தவன் என்ற அந்த உறுதிப்பாட்டோடு நம்முடைய ஈமானில் பலம் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பலத்தோடு, ஈமானில் திடத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கையில் பயணித்தால், அல்லாஹ் எப்படி பல நபிமார்களுக்கு வெற்றியை கொடுத்தானோ, எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பல வெற்றிகளை அவர்கள் கொடுத்தானோ, பிரார்த்தனைகளை ஏற்றானோ, அப்படி நம்முடைய பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் ஏற்பான். இந்த உலகிலும் மறுமையிலும் வெற்றியை தருவான். அந்த மன உறுதி, ஈமானில் உறுதி, அதுதான் நம்மை இந்த ஈரு உலக வாழ்க்கையிலும் சிறந்த நிலையில் நம்மை சிறந்த மனிதனாக ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட சிறந்த மனிதர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.